நாம் விதைக்கின்ற நன்மை சிறு விதையாக இருந்தாலும் கடவுள் அதை பெரிய மரமாக்குவார். அமைதியாக காத்திருந்து அதை வளர்க்க வேண்டும் அல்லது வளர விட வேண்டும். இதுதான் இன்றைய செய்தி. பல சமயங்களிலே ஐயோ உலகமெங்கும் ஒரே தீமையாக இருக்கிறது, தீமை அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது, எங்கு பார்த்தாலும் அநியாயம் அக்கிரமம் நடந்து கொண்டே இருக்கிறது, நான் என்ன செய்ய போகிறேன்? கடவுள் சார்பாக நின்று கடவுள் பிள்ளையாக இருந்து என்னால் நன்மையை வளர்த்தெடுக்க முடியுமா என்ற ஐயம் நம்மை வலுவிழக்க செய்யலாம். ஆனால் அது தேவையில்லை. கடவுள் வளர்த்தெடுப்பார். இயேசு போதித்த அந்த நற்செய்தி திருத்தூதர்கள் மூலம் தொடக்க கால திருச்சபையிலிருந்து இன்று வரை எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறது பாருங்கள். பல இனம், பல மொழி, பல கலாச்சாரம், பல நாடுகள் பறந்து வளர்ந்திருக்கிறது. 100க்கு 100 எல்லோரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை என்றாலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற மனிதர்கள் நிறைய பேர். இயேசுவின் போதனையை விரும்பி வாழ்கின்ற மனிதர்கள் நிறைய பேர். ஆனால் விதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சிறு துளியாக 12 பேர் தலைமை ஏற்று நடத்த, எல்லாவற்றுக்கும் மேலாக புனித பேதுருனுடைய தலைமையிலே தொடங்கி இன்றும் போய்கொண்டே இருக்கிறது. இந்த ஒரு பயணத்திலே நீங்களும் நானும் ஒரு இடத்தில் வாழ்கிறோம், இருக்கிறோம். நம்மால் முடிந்தவரை அந்த சிறு விதையை ஊன்றுவோம், வளர்த்தெடுப்போம். உதாரணத்திற்கு ஒரு பொது இடத்திலே, ஒரு உணவகத்திலே ஒரு குடும்பம் ஜெபிக்கிறது. உணவிற்கு முன் ஜெபம். அந்த உணவகத்தில் எல்லாரும் அவர்களை பார்க்கிறார்கள். என்ன இந்த காலத்திலும் போய் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபிக்கிறாங்க. ஆனால் முடிந்த பிறகு அந்த குழந்தைகள், அந்த இளம் பெற்றோரை பார்த்த ஒரு சில பேர் பாராட்டுகிறார்கள். அந்த குடும்ப தலைவர் சொல்கிறார், நாங்கள் வீட்டிலே ஜெபிப்போம், இங்கே ஜெபிப்பதற்கு ஒன்றும் தடை இல்லை. ஒரு சிறு முயற்சி தான், ஒரு நல்ல செயல்தான். அதே போல தான் உண்மையோடு இருத்தல், நீதியோடு இருத்தல், மன்னித்தல் எல்லாமுமே நம் வழியாக இந்த நன்மை விதைக்கப்பட்டால் அது வளரும். அதைதான் இறைவன் இன்றைக்கு இறை வார்த்தையின் வாயிலாக நமக்கு சொல்கிறார். வளர்த்தெடுப்போம், இறையாட்சி மலரட்டும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.